நமச்சிவாய. எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ சிவனை பிரார்த்திக்கிறேன். இது பாருங்கள் பிள்ளைங்களா, நம்ம வீட்டில் கோத்த மாலை. தக்காளி பழத்தை வச்சு நடுவில் புடலங்காய் கட் பண்ணி வச்சு நேற்று நாங்கள் கோத்தோம். பாருங்களேன், ஒரு பெரிய பவழத்தை மாலையாக தொடுத்த மாதிரி அழகு. இது நம்மளோட சிவன் காசி விஸ்வநாதர் அன்னாபிஷேகம் நடத்தப்பட்டது நேற்று. வெகு சிறப்பாக அந்த மாலையை அணிவிச்சிருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப அற்புதமாக இருக்குது பிள்ளைங்களா. பார்க்கவே மனசு அப்படியே குளுகுளுன்னு இருந்துச்சு எனக்கு. இது எதிர்பாராத ஒன்று. எங்கள் வீட்டுக்காரவங்க தான் ஐடியா பண்ணி கோத்தாங்க அந்த மாலையை. காய்கறி மாலை போடுவோம் இல்லையா, நேற்று நான் போட்ட அன்னாபிஷேக பதிவை பார்த்துட்டு என் தம்பி பணம் அனுப்பியிருந்தான். அக்கா பால் தயிர் அரிசி ஏதாச்சும் சாமிக்கு வாங்கி கொடுங்கக்கா அப்படின்ட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். மீதி இருந்த காசில் இந்த மாலையும் அழகாக கோத்து நாங்கள் போட்டுட்டோம். அப்புறம் பார்த்தேன், சரி அன்னதானமும் ஒன்று கொடுத்துருவோமே அப்படின்ட்டு இனிப்பாக கல்கண்டு பொங்கல்